கஷ்டங்களே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. கஷ்டப்படாமல் நாம் இஷ்டப்பட்ட எதையும் அடைய முடியாது. கஷ்டங்கள் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன் சில மோசமானவற்றையும் சந்திக்கத்தான் வேண்டும். யாரையும் கேவலமாகவோ கீழ்த்தரமாகவோ நினைக்காதீர்கள். காலம் எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் மற்றவர்களால் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர்வடைய போகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மையை மட்டும் விட்டுவிடுங்கள். தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்பவனுக்கு கூட கொஞ்சமாவது அறிவு உண்டு. ஆனால் தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன்தான் முழு முட்டாள். தனக்கு எதுவும் தெரியாது என்பதை தெரிந்து கொண்டவன் அனைத்தையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி விடுவான். எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிந்தது போல் காட்டிக்கொள்பவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்தில் வாழ்ந்து மடிந்து விடுவான். ஒரு செடி வளரும் போது அதை ஆடு மாடுகள் மேயத்தான் செய்யும். அதுவே வளர்ந்து மரமாகிவிட்டால் அதே ஆடுகளும் மாடுகளும் அந்த மரத்தின் நிழலில் வந்து ஓய்வெடுக்கும். வளரும் போது வரும் எதிர்ப்புகளை சமாளித்து உயரத்திற்கு சென்று விடுங்கள். அதன் பிறகு உங்களை எதிர்த்தவர்களே உங்கள் காலடியின் நிழலில் வந்து நிற்பார்கள். கற்றுக்கொள்ளும் மனமும் ஆர்வமும் இருந்தால் நீங்கள் முட்டாள்களிடமிருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளும் மனமும் ஆர்வமும் இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தால் கூட உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. எதையும் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் உருவாக்கவே முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். மற்றவர்களை பற்றி புறம் பேசும் யாரும் எது உண்மை என்பதை பற்றி யோசிப்பதே இல்லை. காரணம், அவர்களின் தேவை உண்மை அல்ல, சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு மட்டுமே. அதனால் பொழுதை போக்கிக் கொண்டிருப்பவர்களின் வார்த்தைகளுக்காக வருந்தாமல் உங்களின் பொழுதை பயனுள்ளதாக மாற்றும் வழியை தேடுங்கள். நீ போகின்ற பாதைகள் அனைத்தும் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்காதே. ஏதேனும் ஒன்று தவறாக கூட இருக்கலாம். நீ எப்போதும் சரியாக சிந்தித்து முடிவெடுக்காவிட்டால் அதில் உன் வாழ்க்கையே கூட வீணாகலாம். எப்போதும் கவனமாக செயல்படு. வாழ்க்கையில் எது ஒன்றையும் ஜெயிப்பதற்கு ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்துவிட்டால் போதாது. அதற்காக அயராமல் உழைக்கவும் வேண்டும். ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் எல்லாம் ஜெயிப்பதில்லை. ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்காக ஓயாமல் உழைப்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள். உடலை மட்டுமல்ல, உங்கள் மனதையும் பலப்படுத்துங்கள். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகிறது. அவசரமான நேரங்களில் தெரிந்தே சில தவறுகளை செய்துவிட்டு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். அவசரத்தில் நீங்கள் செய்யும் அந்த ஒரு தவறு உங்களின் வாழ்க்கையையே கூட சிதைத்து விடலாம். தவறு என்று தெரிந்தால் எதற்காகவும் அதை செய்யாமல் இருப்பதே நல்லது. உனக்குள் இருக்கும் நம்பிக்கையே எந்த நிலையிலும் உன்னை சோர்ந்து விடாமல் காக்கும். அதை நீ எப்போதும் விட்டு விடாதே. பிறகு உன்னை கண்டதெல்லாம் தாக்கும். கோபத்தில் நீங்கள் எடுக்கும் சில முடிவுகளால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் வாழ்க்கையையே கூட இழக்க வேண்டியதிருக்கும். கோபத்தில் இருக்கும் போது எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். எதையும் நம்மால் முடியுமா என்று யோசிக்காதீர்கள். நம்மால் முடியாவிட்டால் அது யாராலும் முடியாது என்று யோசியுங்கள். எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நம் எல்லோருக்குள்ளும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க நினைப்பதை விட எதை ஜெயித்தால் வாழ்க்கையையே ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்க போராடுங்கள். அப்போதுதான் நீங்கள் நிரந்தரமான நிலையான வெற்றியை அடைவீர்கள். தயங்கி நிற்பவனுக்குத்தான் சிறிய தடைகள் கூட பெரிய மலையாக தெரியும். எதற்கும் துணிந்தவனுக்கு மலையே தடையாக வந்தாலும் அது சிறு துரும்பாகத்தான் தெரியும். உங்களின் வலிமைக்கும் நம்பிக்கைக்கும் முன்னால் எந்த தடைகளும் ஒரு பெரிய விஷயம் அல்ல. வாழ்க்கையில் நீங்கள் நம்பியவர்களை இழந்தாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். அது ஒன்றுதான் உங்களை வாழ்க்கையில் உயர்வுகளை அடைய வைக்கும். களத்தில் எதிரிகளுடன் போராடுவதற்கு முன் அவர்களுடைய புத்தியை நாம் வெல்ல வேண்டும். அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போது நாம் தூரமாகவும், நாம் தூரத்தில் இருக்கும்போது அவர்கள் பக்கமாகவும் தெரிய வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்முடைய திட்டங்களை
மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். நம்மை எதிர்ப்பவர்களை அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்களை தாக்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு உங்களின் ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் ரகசியமாய் பாதுகாக்க வேண்டும். ஒன்றை தொடங்கினால் அதை வெற்றிகரமாக முடித்து காட்டுங்கள். உங்களால் முடிக்கக்கூடியதையே தொடங்குங்கள். உங்களால் முடியாது என்று தெரிந்தால் அதை முடிப்பதற்கான திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களின் திறமையும் முயற்சியும் ஒன்று சேர்ந்தால் பிறகு எப்போதும் உங்களுக்கு வெற்றிதான். இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள். இன்று நிகழ்த்தப்படும் எல்லா சாதனைகளும் நேற்று முடியாது என்று எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டவைதான். உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்காதீர்கள். முடியும் என்ற நம்பிக்கையுடன் உங்களின் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். எந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் வெற்றிகள் உங்களை பின்தொடர்ந்து வரும். இந்த உலகம் அழகோடு இருப்பவர்களை ரசிக்கும், அறிவோடு இருப்பவர்களை மதிக்கும், பணத்தோடு இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும், அதிகாரத்தில் இருப்பவனை பார்த்து பயப்படும். ஆனால் என்றைக்குமே உழைப்பவனை பார்த்துதான் நம்பும். நீங்கள் நினைத்ததை அடையும் வரை அதற்காக ஓயாமல் உழைத்துக் கொண்டே இருங்கள். கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட உன் லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவதே உன்னை எல்லோர் மத்தியிலும் உயர்வடைய வைக்கும். தன் வாழ்க்கை பாதையில் நடக்கின்ற சூழ்நிலைகளை, அது நல்லதோ கெட்டதோ, அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவர்களே தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்ற யதார்த்த நிலையை உணருங்கள். எந்த தடைகளையும் கண்டு தயங்கி நிற்காதீர்கள். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வழியை தேடுங்கள். பயங்கரத்தை எதிர்கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள். எதை கண்டும் நாம் பயந்து ஓடவில்லை என்றால் நம்மை எதிர்க்க நினைக்கும் அனைத்தும் நம்மை கண்டு பயந்து ஓடிவிடும். இந்த உலகம் ஏற்கனவே பல்வேறு போட்டி, பொறாமை, துரோகம் மற்றும் ஏமாற்றங்களால் சூழ்ந்துள்ளது. நீங்களும் அதையே செய்யாமல் கூடுமானவரை மற்றவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தரும் நபராக இருங்கள். அச்சம் என்பது தலை தூக்கி நிற்கும் வரை நாம் அடிமையாகத்தான் வாழ வேண்டியிருக்கும். உங்கள் பயத்தை ஒழிப்பதற்கான வழியை தேடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் வாழும் வரை எல்லோருக்கும் அடிமையாகத்தான் வாழ வேண்டியதாக இருக்கலாம். திக்கற்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் செல்வங்களையும் குவித்து உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் முன்பு ஒரு காலத்தில் உங்களைப் போன்றே ஏழைகளாக இருந்தவர்கள்தான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பட்டினி கிடக்கும் நிலையே வந்தாலும் நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஒதுக்கி வைத்த பணத்தை வேறு ஒன்றுக்காக பயன்படுத்தக்கூடாது. இந்த வைராகியத்தை எந்த நிலையிலும் கடைபிடித்தால்தான் நீங்கள் அனைத்திலும் உயர்வடைய முடியும். காலை எழுந்ததும் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் என்னுடையது என்றும் அதை திட்டமிட்டபடி செயல்படுத்த வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருங்கள். திடீரென வரும் திசை திருப்புதல்களை புறக்கணியுங்கள். அது உங்களை வெற்றியின் பக்கம் நெருங்கவே விடாது. தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவாற்றலை கொஞ்சமும் பயன்படுத்தாமல் கண்மூடித்தனமாக கடவுளை நம்புகிறவனை விட தன்னுடைய பகுத்தறிவை முறையாக பயன்படுத்துகிறவனை கடவுள் எளிதில் மன்னித்து விடுவார். அவன் கடவுளை நம்பாதவனாக இருந்தாலும் சரி. மற்றவர்களிடம் இருக்கும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வெளிக்கொண்டு வர உதவி செய்வது கூட நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிதான். மற்றவர்களை உற்சாகப்படுத்த நீங்கள் எப்போதும் உற்சாகமாக இருங்கள். உங்களின் உள்ளம் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆற்றலுக்கு எந்த எல்லையும் இல்லை. ஒருமுகப்பட்ட மனதிற்கு உலகம் தன் ரகசியங்களை எப்போதும் வெளியிட தயாராக இருக்கிறது. நீங்கள்தான் அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். இலக்கை அடைவதற்கான வேலையை ஓய்வில்லாமல் செய்து கொண்டே இருங்கள். எதற்காகவும் அதை விட்டு விடாதீர்கள். முடியாது என்ற பேச்சு இனியும் வேண்டாம். அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு துணையாக இறைவனே உங்களோடு இருக்கிறான். உங்களிடம் அந்த இறைவனின் பேராற்றல் குடிகொண்டிருப்பதை உணருங்கள். அதன் பிறகு உங்களால் முடியாதது என்று ஏதும் இல்லை. நல்லவற்றின் மீது உன் நினைவுகளை வைத்திரு. நினைக்கும் பொருளாகவே ஆகும் தன்மை நம்மிடம் உண்டு என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாதவைகளின் மீதும் தீயவைகளின் மீதும் உன் கவனத்தை திருப்பாதே. மகிழ்ச்சியாக இரு, தைரியமாக இரு. பொறுமையும் தூய்மையும் விடாமுயற்சியும் உன்னிடம் இருக்கும்படி பார்த்துக்கொள். அப்போது நீ தேடும் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதை நீயே உணர்வாய். உன் வெற்றி பாதையை விட்டு உன்னை விலகத் தூண்டும் எதற்கும் நீ கொஞ்சமும் இடம் கொடுக்காதே. அவற்றை ஒதுக்கிவிட்டு உன் இலக்கை அடைவதில் மட்டும் எப்போதும் கவனமாக இரு.
புலன் இன்பத்தையே வாழ்க்கையில் எல்லாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் விரும்புகின்ற ஒரு சொர்க்கத்தையே நீங்களும் அடைய விரும்பினால் நீங்கள் வாழ்வில் முன்னேறவே முடியாது. இன்பத்தை விட்டுவிடச் சொல்லி இங்கு எந்த தத்துவங்களும் நம்மை வற்புறுத்தவில்லை. மாறாக உண்மையான நிலையான இன்பத்தை அறிந்து கொண்டு அதை நோக்கி நகருங்கள் என்றே அது நமக்கு வற்புறுத்துகிறது. எல்லா எதிர்மறை எண்ணங்களும் நம் மனதில் தான் இருக்கின்றன. மனம் கட்டுப்பாட்டுடன் ஓரிடத்தில் அடங்கி இருந்தால் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் இருக்கும் இடம் சொர்க்கமாகிவிடும். எப்போதும் எந்த சூழலிலும் உங்களுக்குள் எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் தலை தூக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் வெறும் பரபரப்புடன் மட்டும் அணுகுவது கூடாது. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இம்மூன்றினையும் பின்பற்றினால் வெற்றி சிகரத்தை எளிதாக எட்டி பிடித்து விடலாம். அறியாமைகளும் பொய்களும் உங்களிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அதை உடனடியாக விட்டொழிப்பதற்கு என்ன வழி என்பதை கண்டுபிடியுங்கள். அதை விட்டொழித்த பிறகுதான் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் வெளிப்படும். அப்போதுதான் வாழ்வில் நீங்கள் உயர்வடைவீர்கள். நாம் அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் முழுமையாக அனுபவித்து முடித்த பிறகுதான் வாழ்வில் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியும். நீங்கள் நீண்ட காலமாக வாழ்க்கையில் ஒரே இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் அனுபவிக்க வேண்டியதும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நிறையவே இருக்கிறது என்றுதான் அர்த்தம். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழிமுறைதான் இருக்கிறது. உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் அந்த வழி. புதியதாக ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போதும் சவால்களை எதிர்கொள்ளும் போதும் நீங்கள் தடுமாறாமல் இருக்க உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதை தினசரி பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களின் ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒரு விதையை போன்று உங்களுக்குள் தங்கி இருந்து பிறகு வெளிப்பட்டு அதன் பலன்களை தருகின்றது. இந்த பலன்கள் தான் நம்முடைய வாழ்க்கையையே நிர்ணயிக்கின்றது. உங்கள் சிந்தனைகள் எப்போதும் உங்கள் வாழ்வை உயர்த்துவதாகவே இருக்கட்டும். பிரச்சனைகளில் இருந்து தப்பி ஓட நினைக்காதீர்கள். பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அதை சரி செய்து வெளியில் வருவதே சாமர்த்தியம். நீங்கள் அனுபவிக்கும் துக்கங்கள் அனைத்தும் உங்களின் அறியாமையின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்பதை உணருங்கள். உங்கள் அறியாமையை போக்கி அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். அறியாமை மிக்க வாழ்க்கையானது உயிரற்ற வாழ்க்கையை போன்றது. அறியாமையில் உழல்வதை விட மரணமே மேலானது. தோல்வியை தழுவி உயிர் வாழ்வதை விட முன்னாலான முயற்சியை செய்து அதனால் மரணமே அடைந்தாலும் அது மேலானதுதான். இரும்பின் மேல் சம்மட்டி அடிக்கும் ஒவ்வொரு அடியும் அதன் உருவத்தை தீர்மானம் செய்வது போல நாம் எண்ணும் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. வார்த்தைகள் அவ்வளவு முக்கியம் அல்ல, எண்ணங்கள் தான் அதிக ஆற்றல் வாய்ந்தது. வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொண்டு கடந்து செல்ல விரும்பினால் இரும்பை போன்ற மன உறுதி உன்னிடம் இருந்தாக வேண்டும். மலைகளை துளைத்து செல்வதற்கான வலிமையும் உனக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நீ எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்வதற்கான ஆற்றல் உனக்கு கிடைக்கும். இந்த உலகை அழகு பொருந்தியதாகவும் அவலட்சணமாகவும் காண்பிப்பது நம் எண்ணங்கள் தான். இந்த உலகம் முழுவதும் நம் மனதின் வெளிப்பாடுகள் தான். இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே சரியான வாழ்க்கையை வாழ முடியும்.